ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபியான பிளாக்காய் கூட்டுக்கறி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாட்டில் பிளாக்காய் கூட்டு பொங்கலுக்கு கட்டாயம் செய்வாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிளாக்காயை சைவ மட்டன் கூட சொல்லலாங்க, அந்தளவு டேஸ்ட் இருக்கும். நமக்கு பிளாக்காய் எல்லா சீசன்லேயுமே கிடைக்காதுங்க, குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும். இப்போ பிளாக்காய் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிதுங்க மார்க்கெட்டில். நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பிளாக்காய் கூட்டு செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் பிளாக்காக பாதியை சின்ன பீசஸாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துருக்கேன். அதில் சேர்க்கும்போது பிளாக்காய் கறக்காமல் இருக்கும். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பை தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு, சின்ன வெங்காயம் தான் இந்த கூட்டுக்கு நல்லாயிருக்கும், அதனால் சின்ன வெங்காயமே எடுத்துக்குங்க. கழுவி வச்சுருந்த துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். அதோட கட் பண்ணி வச்சுருந்த பிளாக்காயும் சேர்த்துக்கலாம். மோர் கலந்த தண்ணியில் சேர்த்ததுனால பிளாக்காய் கருத்து போகாமல் நல்லா இருக்குது பாருங்கள். பிளாக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு வச்சு எடுத்துட்டேங்க. பிளாக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பிளாக்காய். இப்போ அதை கலந்து விட்டுடலாம். துவரம்பருப்பு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, இது மாதிரி இருந்தால் தான் கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கூட்டுங்கிறதுனால இந்த காரம் போதும். அதோட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எப்போவுமே பிளாக்காய் கூட்டு செய்கிறதுக்கு புதுசாக பிளாக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னா கூட்டு அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான சீரகம் உளுந்தம்பருப்பு தாளித்து சேர்த்துடலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயோட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்து தாளிக்கும் போது கூட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெயவே சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூனாக சேர்த்துக்கலாங்க. நெய் உருகி நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை கூட்டில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெய் சேர்க்குறதுனால நெய்யோட வாசனையில் கூட்டு நல்லாயிருக்கும். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட செட்டிநாட்டு ஸ்பெஷல் பிளாக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காரமாக அதிகம் இருக்காதுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.